எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதற்கு பின்பு வெற்றியை பார்த்ததே கிடையாது. 10 தோல்வி பழனிசாமி என்று அவருடைய பங்காளிகள் பாராட்டு பெற்ற ஒருவர். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்பு தோல்வியவே பார்த்தது கிடையாது. அந்த ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு ஓடுனது யாரு? ஒரு மிக மோசமான நெரிசல் மரணம் நிகழ்ந்ததற்கு தார்மீகமாக பொறுப்பேற்றுக் கொண்டு பொதுமக்களிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டிய தாவேகா அல்லது விஜய் அந்த பழியை தூக்கி சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. விஜய் தான் உலகத்திலேயே யாரும் பார்க்காத அதிசய மன்மதன். பார்த்தா அவரை பார்த்தா லட்சம் பேர் கூட்டிடுவாங்க. அதே மாதிரி வசீகர மன்மதனா ஆதவர்ஜனா இருக்கிறாரா? அவரை பார்த்து கூட்டம் வந்துருமா? நீ எங்கே ஓடுன? நீனு உன் கட்சிக்காரன்லாம் எங்கே ஓடுன? புஷி ஆனந்த் எங்கே ஓடுனாரு? ஏன் தலைமறைவா இருந்தாரு புஷி ஆனந்த்? அட வெக்கங்கட்ட கோழைகளா! டி நகர்ல தொடங்கின பிரச்சாரத்தை வள்ளுவர் கோட்டம் வழியாக பாதி வழியில ஓடி போயிட்டாரு. 8 மணி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப இவன் ஏதாவது நீ நடத்துறது மூலம் அரசியல் கட்சியான்னு நான் கேட்கிறேன். தனி விமானத்துல போவாங்களாம், அப்படியே மேல மேற்கூரையில பஸ் மேற்கூரையில நின்று அப்படியே பேசுவாங்களாம். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவங்களுக்கு ஓட்டு போட்டு வர ஜெயிக்க வச்சிருவாங்களாம். ஜெயிக்க வச்சு அவர் சட்டப்பேரவைக்கு வந்துருவாராமல்ல. அவரால் இன்னொருத்தன் எழுதி கொடுக்குற பேப்பரை விட்டு வாசிக்கிறாரு. அவருக்குன்னு சொந்த கருத்து இருக்கா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த துப்பு இருக்கா அவனுக்கு? அரசியலினுடைய அடிப்படை தெரியாதவர்கள் தாவே காக்காரன். 234 தொகுதி நீ சுத்தி வந்துட்டியா? ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்காங்க. களத்திலே தாவேகா இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ்ல. இப்ப 28 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க, ராஜ்யசபா கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு தாவேகால கிடைக்குமா? தாவேகா தலைவரே வெற்றி பெறுவாரா, விஜயே வெற்றி பெறுவாரா மாட்டாராங்கிறது சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிடும் அப்படின்னு பல குழப்பங்களை பல பேர் விளைவித்தார்கள். ஆனால் அப்படி ஏதாவது நடந்ததா? தங்களுடைய வலிமை என்ன, தங்களுடைய ஆற்றல் என்ன, தங்களுக்கான வாக்கு சதவீதம் என்ன என்பதை நிரூபிக்காத தாவேகாவுக்கு பின்னால் யாரும் போக மாட்டாங்க. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த தடவை ராகுல் காந்தி தமிழகத்துல பிரச்சாரம் பண்றது தாமதம் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மீண்டும் அமித்ஷாவா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரிச்சு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த தடவை ராகுல் காந்தி வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த ஒரு தாமதத்தை எப்படி பாக்குறீங்க? இது சட்டப்பேரவைக்கான தேர்தல். தேசிய அளவிலே ஒரு தேர்தல் நடைபெறுகிறது, நாடாளுமன்றத்திற்கு ஒரு தேர்தல் நடைபெறுகிறது என்று சொன்னால் அகில இந்திய தலைவர்கள் முகம் காட்டுவது என்பது அத்தியாவசியமாக மாறும், அவசியமாக மாறும். மாநில தேர்தல் என்று வருகிற போது ஸ்டாலின் தான் இதிலே கதாநாயகன். ஒரு மாநில முதலமைச்சருக்கான தேர்தலில் தேசிய தலைவர்கள் வருகை என்பது 2ஆம் பட்சமானதுதான். அதனால இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை பார்த்து கொள்ளலாம், 2 நாளுக்கு முன்பு கூட வந்துடலாம் கடைசி நாளில் அப்படின்னு கூட அவங்க திட்டமிட்டிருக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வந்துதான் ஸ்டாலினுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்கிற நிலைமையிலே மாநில தலைமை இல்லை. நீங்க ஸ்டாலின் அவர்களுடைய அரசியலை பொறுத்த வரையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையிலேயே நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதற்கு பின்பு வெற்றியை பார்த்ததே கிடையாது. 10 தோல்வி பழனிசாமி என்று அவருடைய பங்காளிகள் பாராட்டு பெற்ற ஒருவர். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்பு தோல்வியவே பார்த்தது கிடையாது. சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலும் ஒரு தொடர் வெற்றிகளை பெறக்கூடியவராக இருக்கிறார். அதனால இதை சிண்டு முடியக்கூடிய வேலைன்னு சொல்லுவாங்கல்ல. ஏதோ ராகுல் காந்தியினுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதுன்னா, கலைஞர் அவர்கள் இருக்கிற காலகட்டத்திலேயே ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார், கலைஞரை பார்க்கல, கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்ப அது ஒரு பேசு பொருளாக மாறியது. ராகுல் காந்தி கலைஞரை பார்க்காம போறாருன்னா அவர் கலைஞரை பார்க்கறக்கா வரல, அவர் கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு வர்றாரு. அதனால எல்லாருக்குமே அவரவர்களுடைய நோக்கம் சார்ந்துதான் பயணிப்பாங்களே தவிர கூட்டணியில விரிசல் கிடையாது. காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிடும் அப்படின்னு பல குழப்பங்களை பல பேர் விளைவித்தார்கள். ஆனால் அப்படி ஏதாவது நடந்ததா? அப்படி நடக்கல. அப்படி நடக்காது என்று என்னை போன்றவர்கள் எத்தனையோ விவாதங்கள்ல சொன்னா. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டாரு, மாணிக் தாகூர் பேசிட்டாரு, ஜோதிமணி பேசிட்டாங்க, என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. அதான் நடந்துச்சா? அதனால தங்களுடைய வலிமை என்ன, தங்களுடைய ஆற்றல் என்ன, தங்களுக்கான வாக்கு சதவீதம் என்ன என்பதை நிரூபிக்காத தாவேகாவுக்கு பின்னால் யாரும் போக மாட்டாங்க. இது அப்படி இல்லையே. 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ்ல. இப்ப 28 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க, ராஜ்யசபா கொடுத்திருக்கிறாங்க.
இந்த வாய்ப்பு தாவேகால கிடைக்குமா? தாவேகா தலைவரே வெற்றி பெறுவாரா, விஜயே வெற்றி பெறுவாரா மாட்டாராங்கிறது சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் நெடுநாள் கிடையாது. இன்னும் மிக குறைந்த நாட்கள் தான் இருக்கு. பிரச்சாரமே இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள தேர்தலே முடிஞ்சிடும். ரிசல்ட்டுக்கு நெடுநாள் கிடையாது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். அதனால இந்த பூச்சாண்டி காட்டுறது, சிண்டு முடிகிறது, இதெல்லாம் செய்து பார்க்கிறார்கள். ராகுல் காந்தியை நம்பி ஸ்டாலின் கிடையாது. அவர் வருவது கூடுதல் சிறப்பு. அப்படித்தான் கணக்கு. அதே மாதிரி கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய ஒரு பலமான ஒரு கோட்டை அப்படின்றதே இருக்கு. திமுகவுக்கு அந்த இடம் ஒரு பலவீனமா இருக்கும். அதனாலதான் செந்தில் பாலாஜியை கோவைக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இப்ப சமீபத்துல இபிஎஸ் பேசினப்ப கூட செந்தில் பாலாஜி அதிகமா விமர்சனம் பண்ணியிருப்பாரு. அவர் 5 கட்சிக்கு மாறி இருக்கிறதுலே வைரஸானவர் அப்படின்னு நிறைய விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது திமுகவுடைய வியூகம் என்ன சார்? கொங்கு மண்டலத்துல எப்பொழுதுமே எம்ஜிஆர் காலத்திலேயே அது செல்வாக்கு மிக்கதாக இருந்திருக்கிறது. நீங்க பல பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளமண்டி நடராஜன்ல இருந்து அங்கு அந்த பகுதி சார்ந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அது கடந்த காலம். இப்ப எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்த போது கொங்கு மண்டலத்திலே இருந்து ஒரு முதலமைச்சரே அல்லது கவுண்டர் சமூகத்திலே இருந்து ஒரு முதலமைச்சரே, நம்ம சமூகத்துக்கு இப்படி ஒரு பிரதிநிதித்துவம் இனிமே கிடைக்காது என்று மகிழ்ந்து அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதை அங்க இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள், வலிமை மிக்கவர்கள் எல்லாமே எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்களாக இருக்கிறவங்க, தொழில் அதிபர்களாக இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, ஆளுகிற அதிகார வர்க்கத்துக்கு பின்னால் நிற்பாங்க. அதிகார வர்க்கத்தினுடைய நலன்களை அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள். அப்படித்தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர் முதலமைச்சரா வர்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் இணக்கமா இருக்கிறாரு, பாஜக அவருக்கு அவரோட இணக்கமான போக்கை கையாளுகிறது என்று சொல்வதன் மூலமாக அங்கிருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள், பெரும் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்ப நிலைமை என்ன? எடப்பாடி பழனிசாமியினுடைய வலிமை குறைந்து இருக்கிறது. அதே சமூகத்தை சேர்ந்த, அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜியின் கைகள் உயர்கிறது அப்படின்னா அவங்க யார் பக்கம் நிற்பாங்க? இதுதான் அரசியல் கணக்கு. என்னன்னா, அதிகாரம் யார் பக்கம் இருக்கிறதோ அங்குதான், பலாப்பழத்துல தான் போய் ஈ முக்கியம். வலிமை இருக்கிறவர்கள் பக்கத்திலே போய் தான் நிற்பார்கள். அதனால செந்தில் பாலாஜி தேர்தல் வியூகத்திலே வெற்றி பெற்று விடுவார். அவர் அந்த பகுதி சார்ந்த மக்களை கவருவதில், அவர்களோடு இணக்கத்தை கையாளுவதில், எளிமையாக மக்களை சென்றடைவதில் பெரிய தேர்தல் வெற்றியில வித்தகிறவரு. உண்மையை சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு செந்தில் பாலாஜி பார்த்து. ஏன்னா செந்தில் பாலாஜியை எதிர்கொள்ள முடியாமல் தான் அண்ணாமலையினுடைய அரசியலே சூனியமாகிவிட்டது. அரவக்குறிச்சியில அண்ணாமலை நின்றாரு, போன தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாரு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் போய் கோவையில் நின்னாரு, படுதோல்வி அடைஞ்சாரு. அண்ணா அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையா உருவேன்னு சொன்ன அண்ணாமலைய பாஜக தலைவர் பதவியிலிருந்து உருவிக்கல போட்டான். அவரால் தேர்தல் அரசியலிலே வெற்றி பெற முடியவில்லை, சட்டமன்றத்திலே வெற்றி பெற முடியவில்லை, நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற முடியவில்லை. அவரால் எந்த களத்தையும் வெல்ல முடியல. அப்ப அவரு அரசியலுக்கு அன்பிட் அவரு அப்படின்னு ஓரங்கட்டி தான் நயினார் நாகேந்திரனை அண்ணாமலைக்கு மாற்றாக தலைவராக கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஒரு வெத்து அரசியல் தான். இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா சொல்றாரு, 41 அந்த மரணத்திற்கு அவர் தான் காரணம், அதனால தான் பயந்து ஓடிட்டாரு, கோவைக்கு போயிட்டாரு அப்படின்ற விமர்சனத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. விஜய் மீதான விமர்சனம் மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. யார் பயந்து ஓடுனா? அந்த ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு ஓடுனது யாரு? தன்னை பார்க்க வந்த கூட்டம், தன்னால் காக்க வைக்கப்பட்ட கூட்டம். விஜயால 7 மணி நேர தாமதத்தால நெரிசல் ஏற்பட்டது, மயங்கி விழுந்தாங்க. அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை கூட செய்து தரவில்லை. ஒரு மிக மோசமான நெரிசல் மரணம் நிகழ்ந்ததற்கு தார்மீகமாக பொறுப்பேற்றுக் கொண்டு பொதுமக்களிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டிய தாவேகா அல்லது விஜய் அந்த பழியை தூக்கி யார் அவசரமாக உதவினார்களோ, ஆம்புலன்ஸ் கொண்டு மக்களை மயங்கி கிடந்தவர்களை அள்ளி கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்களோ, பழி எண்ணிக்கை உயராமல் யாரெல்லாம் இரவெல்லாம் கண் விழித்து காப்பாற்றினார்களோ மக்களை, களத்தை விட்டு ஓடி போன கோழைகள் இவர்கள். ஆதவர்ஜனா அன்னைக்கு எங்க இருந்தாரு? கரூர் நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த போது விஜய் தான் உலகத்திலேயே யாரும் பார்க்காத அதிசய மன்மதன், அவரை பார்த்தா லட்சம் பேர் கூட்டிடுவாங்க. அதே மாதிரி வசீகர மன்மதனா ஆதவர்ஜனா இருக்கிறாரா? அவரை பார்த்து கூட்டம் வந்துருமா? நீ எங்கே ஓடுன? நீனு உன் கட்சிக்காரெல்லாம் எங்கே ஓடுனா? புஷி ஆனந்த் எங்கே ஓடுனாரு? ஏன் தலைமறைவா இருந்தாரு புஷி ஆனந்த்?
அட வெக்கங்கட்ட கோழைகளா, புறமுதுகிட்டு ஓடிய கோழைகள், நீங்களாம் பேசலாமா? நீயே உன்னால பாதிக்கப்பட்டவனுடைய வீட்டு இளவு விழுந்தப்ப கூட, அவன் வீட்டுல துக்கம் விழுந்தப்ப கூட, அவன் செத்து போனப்ப கூட வந்து பார்ப்பதற்கு நாதியத்தை பயிலுக நீங்க, நாசகார சக்தி. நேத்து கூட பாருங்க, திரு டி நகர்ல தொடங்கின பிரச்சாரத்தை வள்ளுவர் கோட்டம் வழியாக பாதி வழியில ஓடி போயிட்டாரு. 8 மணி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்னு ஒரு ஜோக் இருக்கு, வடிவேலு ஜோக்கு. அந்த மாதிரி 6 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. அப்ப இவன் ஏதாவது நீ நடத்துறது மூலம் அரசியல் கட்சியான்னு நான் கேட்கிறேன். தேர்தல் அறிக்கை எப்ப வெளியிடுவேன் எல்லாரும்? தேர்தலே முடிய போகுது, இன்னும் 4 நாள் தான் இருக்கு பிரச்சாரம் முடியறதுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்க வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்கிறான். ஆனா அப்பப்ப தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு இடத்துலயும் சொல்றாரே சார், அதை எப்படி எடுத்துக்கிறது? நான் என்ன கேட்கிறேன், ஏதாவது ஒரு முறை இருக்கிறதா, ஒழுங்கு இருக்கிறதா? ஷூட்டிங்ல வந்து ஒரு ஷாட் நடிச்சுட்டு கேரவன் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் ஷார்ட் ரெடி சார்ஜனோன்னா எல்லாமே வந்து லைட் ஹீட்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள் டைலாக் சொல்லுவாங்க, மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அரசியல் அப்படி செய்ய முடியுமா நான் கேட்குறேன். சினிமா ஷூட்டிங் அரசியல். திடீர்னு வருவார், வாமா மின்னல் அப்படின்னு டேங்கின்னு ஒன்று வந்துட்டு போயிரும்ல, அது மாதிரி அரசியல். அரசியல் என்ன வாமா மின்னலான்னு கேட்குறேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு குறைந்தபட்ச அறிவு இருக்கான்னு நான் கேட்குறேன். நீனே ஒரு முட்டாள். நீ எத்தனை கட்சி மாறி இருக்கா நான் கேட்கிறேன். ஆதவ அர்ஜுனா எத்தனை கட்சி மாறி இருக்காரு? போன தேர்தலில் நீ திமுக வேலை செஞ்ச. விசிகால போய் திருமாவளவனை நான் தான் நட்டமா நிப்பாட்ட போறேன்னு சொல்லி போனேன். இங்கே தீண்டாமையை ஒழிக்க போறேன், அம்பேத்கர் அரசியலை பண்ண போறேன், அம்பேத்கர் ஒளியில நான் வந்து அரசியல் செய்ய போறேன் அப்படின்னு அங்கே போய் சீனை போட்டேன். அப்புறம் இங்கே தாவேக்கா வந்திருக்க, ஏற்கனவே ஏடிஎம் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். நீ என்ன அரசியல்வாதியா? நீ லாட்டரி சீட்டுல நீ வந்து கள்ளத்தனமாக சம்பாதிக்கிற காசை, கருப்பு பணத்தை ஒளிச்சு வைக்கிறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கிற அயோக்கிய நீ. அதை வச்சுனா நீ என்ன மக்களுக்கு சேவையாற்ற வந்தவனா? நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு போல அரசியலுக்கு வருவதுக்கு? கள்ள லாட்டரியை ஒழிச்சுட்டா நீ யாரு? நீ வைத்திருக்கிற பணத்துக்கு நீ வந்து கணக்கு காட்டியவனா? நீ தனி விமானத்துல போவாங்களாம், அப்படியே மேற்கூரையில பஸ் மேற்கூரையில நின்று அப்படியே பேசுவாங்களாம். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவங்களுக்கு ஓட்டு போட்டு வர ஜெயிக்க வச்சிருவாங்களாம். ஜெயிக்க வச்சா அவர் சட்டப்பேரவைக்கு வந்துருவாராமல்ல. அவரால் இன்னொருத்தன் எழுதி கொடுக்குற பேப்பரை விட்டு வாசிக்கிறாரே, அவருக்குன்னு சொந்த கருத்து இருக்கா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த துப்பு இருக்கா அவனுக்கு? 10 பேர் நிருபர்களுக்கு மத்தியில், பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் 4 கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம நடுங்கி போயிடுவோம். நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும்ங்கிற மாதிரி ஒரு சாயம் வெளுத்து போயிடும் அச்சப்பட்டு தானே பத்திரிகையாளர்களை பார்க்காம இருக்கிற. என்ன தகுதி இருக்கு நான் கேட்குறேன். சினிமாவில் நல்லா டான்ஸ் ஆடுனா ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? ஆள் தோட்ட பூபதி சாங்குக்கு நல்லா அழகாக ஆடுறாரு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, எங்கள் தலைவர் மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா, ஸ்டாலினால் வந்து ஸ்டெப்பு போட முடியுமான்னு கூட கேட்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. அதுவா தகுதி? நாட்டை ஆள்வதற்கான தகுதி அது. அதனால அரசியலினுடைய அடிப்படை தெரியாதவர்கள் தாவே காக்காரன். 234 தொகுதி நீ சுற்றி வந்துட்டியா? சரி, நான் ஒன்றும் வேணாங்க. விஜய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு போனார்ல, பெரம்பூருக்கு போனார்ல, திருச்சி கிழக்குக்கு போனார்ல, திருப்பி மக்களை பார்க்க போனாரா? நீங்கள் சொல்லுங்கள். நான் என்னை விடுங்க, என் கருத்தை விடுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கள, செய்தி ஃபாலோ பண்ணுறீங்கள, திரும்ப போனாரா போலையா? போக வேண்டி இருக்கு, ஆனா போகாம தவிர்த்துட்டாரு அப்படின்னு. போகலை இல்லைங்க, இந்த நிமிடம் வரைக்கும் போகலை இல்லை. அது என்ன வந்து ஈயம் பூசுனது மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும், அப்படி பேசக்கூடாது. போனாரா போகலையா? எஸ் ஆர் நோ? நோ தான் சார். இவர் எப்படி நம்புவாங்க மக்கள்? சரி, இவர் தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு, என்ன இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும், ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, யாரை இவரை பார்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட்டு பார்க்க விடுவாங்களா? நான் மாற்றத்தை கொடுப்பேன்றதை மட்டும் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சொல்லிட்டு இருக்காரு சார். பஞ்சு டைலாக் யாரு வேணாலும் பேசலாம். 1000 மேடைகளிலே பேசுவதை விட, 1000 சொற்களிலே பேசுவதை விட ஒரு சிறு செயல் சிறந்தது. மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, உன் நடத்தை என்ன, உன் செயல் என்ன, நடவடிக்கை என்ன, அதுதானே உண்மை. உன்னை பார்க்க முடியுமா? உன் கட்சிக்காரன் உன்னை பார்க்க முடியுமா? உன் கட்சி நிர்வாகிகள் பார்க்க முடியுமா? எப்படி நீ எப்படி அரசியல்வாதி ஆக முடியும்? இப்போ சேகர் பாபு இருக்காரு, அவர் தொகுதிக்குள்ள அவர் கால்படாத இடங்கள் உண்டா? அவர் சந்திக்காத மக்கள் உண்டா? அவர் வீட்டு வாசலில் காலையில் போனோம்னா ஒரு பெரும் கூட்டம் நிற்கிறான். எல்லா பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்குறாரு, மனு வாங்குறாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. தனிப்பட்ட விசேஷங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்குறான், குழந்தையை கொண்டு வந்து பேர் வைக்க சொல்கிறான். அரசியல்வாதிக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய இணக்கம் இருக்கணும்ல. என்ன மகாராஜாவா, பிரிட்டிஷ் பேரரசரா விஜய்ங்கிறவரு? அவர் அப்படியே ஒசக்கண்டே அப்படி பார்ப்பாரா? ஆகாய விமானத்தில் அப்படி தனி விமானத்தில் வந்து அப்படி பஸ்ஸு மேற்கூரையில் நின்று பஞ்சு டைலாக் பேசிட்டு அவர் போயிடுவாரா?
மக்களோட மக்களா நிக்க மாட்டார் அவரு. ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்காங்க, களத்திலே தாவேக்கா இல்லை. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.